இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலே வேதாகம வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் எல்லாரும் அபுதாபியிலே நடக்கின்ற ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அங்குள்ள ஊழியர்களை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்ததாக நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலான்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக அங்கு ஒரு சிறு கூட்டமாக சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டு வந்து வருகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வேலைக்காக நிறைய பேர் வர்றாங்க. வேலைக்காக அங்கே வரும்போது அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்வது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இங்கே இருக்கிற சூழ்நிலைகளில் அவங்களால ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கோ இல்லை கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ அநேக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருந்த போதிலும் ஆனால் அவர்களால் அதை பயன்படுத்த முடியாமல் போகிறது. ஆனால் அங்கு வந்த பொழுது அவங்களோட சூழ்நிலையை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு அவங்க தனியாக இருக்கிறதுனால மனவேதனையோடு அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடியும். சில நேரங்களில் வேலை நிமித்தமாக அல்லது குடும்பத்தில் பண பிரச்சனை நிமித்தமாக அவங்க எல்லாரும் இருக்கிற பணத்தை எல்லாம் விற்றுட்டு இல்லைன்னா அடகு பண்ணி தங்களுக்கு இருக்கிற சொத்து இல்லைன்னா தங்களுக்குன்னு இருக்கிற அந்த தங்கம் இல்லைன்னா என்ன கையில் காசு இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து விசாக்காக செலவு பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் இல்லைன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ்லாம் நான் பார்த்தேன்னா 6 lakhs 6 லட்சம் 8 லட்சம் அப்படிலாம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டு வேலைக்காக மிக பாரத்தோடு கஷ்டத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க கடந்து வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் மிக கம்மியாக தான் இருக்கும். அவங்க குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கும் அல்லது அது போதுமானதாக காணப்படுவதில்லை. சில நேரங்களில் வேலை கூட கிடைக்காது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டதுக்கப்புறம் கூட அவங்க வந்தால் அங்கே வேலை செய்வதற்கு வேலை இருக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, படுக்கிறதுக்கு படுக்கை அறை இருக்காது, மெத்த கூட இருக்காது, ஏசி இருக்காது. ரொம்ப கடினமான சூழ்நிலை. சில ஏஜென்ட்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஏர்போர்ட்லேருந்து கூட பிக்கப் பண்ண மாட்டாங்க. அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த ஏஜென்ட் ஏற்றி விடுவாங்க. ஆனால் ஏர்போர்ட்டில் அபுதாபிலேயோ துபாயில் கூட ஏர்போர்ட்டில் அந்த ஏஜென்ட் பிக்கப் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏர்போர்ட்லேயே தங்கியிருப்பாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் தங்கினதுக்கப்புறம் அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் அவங்க பார்த்து ஏன் இங்கே தங்கியிருக்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஏதாவது ஒரு சோர்ஸில் சின்ன வேலைக்கோ எங்கேயோ அவங்க கனெக்ட் பண்ணி விட்டு அப்படியாக அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சந்திக்கும் போது ஆண்டவர் அவங்கள சந்திக்கும் போது கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் சொல்லுவதற்கும் அது உதவியாக இருக்குது. சில சமயங்களில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அவங்க இங்கே தனியாக இருக்க மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு அவங்க தனியாக இருக்கும்போது மனசில் பாரம், ஏக்கம், கவலை, கண்ணீர், கவலை இதெல்லாம் அவங்கள பாரமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும்போது அப்படிப்பட்ட நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கிறது. அவங்களுக்கும் ஆண்டவருடைய நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான வாய்ப்புகளும் கிடைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வர்றவங்க சிலர் வேலைக்காக விசா எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு 2 மாதம் இருப்பாங்க. மறுபடியும் எக்ஸிட் ஆகிட்டு அங்கே ரூல்ஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். சில சமயம் யுஏஇக்குள்ளே இருந்துக்கிட்டே விசா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. சில சமயம் எக்ஸிட் ஆகணும், வெளியில் போயிட்டு மறுபடியும் வரணும்னு சொல்லுவாங்க. சிலர் கத்தார் இல்லைன்னா மஸ்கட் அந்த மாதிரியே போவாங்க. சிலர் இந்தியாவுக்கு திரும்ப வருவாங்க. பணம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும். அப்படிப்பட்ட நபர்களையும் நாங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கும் அவர்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கிறது. இப்படியாக பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஜனங்களுக்கும் வேலைக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிற உங்களுக்கு எங்களுக்கு கான்டாக்டில் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்க முடியாது, எல்லாரையும் சந்திப்பதற்கோ எல்லாரையும் மீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆனால் ஒரு சிலர் எங்கள் கண் பார்வையில் ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்தி எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடுறது கூட சாப்பாடு இருக்காது. அவங்க விசா எடுத்துகிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறி வந்துடுவாங்க. அடுத்த வேலை சாப்பிட்றது கூட சாப்பாடு இருக்காது. ₹1 ஒரு தினம் கொடுத்தேன்னா ஒரு ரொட்டி கிடைக்கும். அதை வச்சுட்டு என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன்னாக்கா ரொட்டி மட்டும் தான் சார் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதையே தான் காலையிலேக்கு மதியானத்துக்கு நைட்டுன்னுவான். சிலர் சொல்லுவாங்க
டெய்லி ஒரு நேரம் சாப்பிட்டேன் சார் அப்படின்வான். சிலர் வந்து 2 நாள் ஆச்சு சார் சொல்லுவான் சாப்பிட்டு. இப்படிப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவியெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் பேசிக் நீட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். எப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அவங்க தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது சின்ன டெம்பரரி அக்காமடேஷன் ஏதாவதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்துக்கிறது, இல்லைனா எங்கேயாவது ஒரு வாரமாக 4-5 பேர் சேர்ந்து ரூமில் தங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சாப்பாட்டுக்காவது ஃபுட் எக்ஸ்பென்ஸாவது நாங்கள் பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள முதல்ல ஆண்டோட கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திட்டு அப்புறம் அவங்களுக்கு சபைக்கு அழைச்சிட்டு வந்து ஆண்டோடைய வசனத்தையும் ஆண்டோடைய சத்தியத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அநேக சந்தர்ப்பத்தில் சந்தித்து கடந்து போகிறவங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கும் அதில் எல்லாரும் கீழ்ப்படிவாங்களா, எல்லாரும் வாழ்க்கையை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்பாங்களான்னு கேட்டால் எல்லாரும் கிடையாது. ஒரு சிலர் ஆண்டோருக்கு ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த வசனங்கள் அவங்களுடைய இருதயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் கேட்பதற்கு ஆண்டவருக்கு வாய்ப்பை கொடுத்து வருகிறார். இப்படியாக அநேக சூழ்நிலையில் கடந்து போகிற ஜனங்களுக்கு, மக்களுக்கும், வாலிபர்களாக இருக்கிறவங்களுக்கும், வயதில் கொஞ்சம் எல்லா ஏஜ் குரூப்லேயும் நம்ம சந்திக்க முடியும். 50, 55 வயசு, 40 வயசு, 30 வயசு, 25 வயசு, 20 வயசு, பாஸ்போர்ட் எடுத்த உடனே ஏறி வந்துடுறவங்களும் இருக்காங்க. ஒன்றும் தெரியாமல் காசு செலவு பண்ணிட்டு வந்து மாட்டிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட எந்த தரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து வருகிறார். இது பயங்கர கடினமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. இருக்கிற இடம் தேடி போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இருக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும், அவங்க இருக்கிற இடம் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், அதுலேயும் 75 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க. எப்படியாவது எங்கள் ஃபேமிலி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவங்கள போய் சந்தித்து கடவுளுடைய வார்த்தையையும் அன்பையும் தெரிவிப்பதற்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னோன்னாக்கா, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 3 நாளாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். 3 டீமும் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு டீம் திங்கட்கிழமை போகும், ஜோசப், ரூபன், பிரபு அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து ஒரு டீம். செவ்வாய்க்கிழமை நானும், பிஜு பிரதர், அப்புறம் பீட்டர் 3 பேர் சேர்ந்து ஒரு டீம். புதன்கிழமையில் ராஜா, கௌதம், இன்னொன்று 2 பேர் சேர்ந்து ஒரு டீம். 3 டீமாக நாங்கள் பிரிஞ்சிருந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஒரு ஏரியாவாக போய் பார்த்து அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையும் அன்பையும் சொல்லி அவங்களுக்கு சபைக்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து வருகிறார். நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிச்சுட்டு வரீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. இதன் மூலமாக ஒரு சிலராவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் அவருடைய தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பதற்கும் அது வாய்ப்பாக அமைந்து கொண்டு வருகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. சகோதரிகள்லாம் சேர்ந்து ஆன்லைனில் ஜூமில் அவங்க ஒரு சில டாபிக் பேஸ்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஒரு டாபிக் முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த டாப்பிக்கில் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் பேசின காரியங்கள், கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணி, அப்புறம் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணி எல்லாருமா சேர்ந்து சபையுடைய ஊழியங்கள், அவங்களுக்கு கான்டாக்ட்ஸில் எல்லாரும் கஷ்டங்கள், பாடுகள் மத்தியில் கடந்து போகிறாங்க எல்லாருக்காகவும் ஜெபிப்பதற்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சகோதரிகளாக சேர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கிறது. அப்புறம் வியாழக்கிழமையில் பைபிள் ஸ்டடி, அதுவும் ஆன்லைனில் தான் நடக்குது. ஏன்னு சொன்னோன்னா, எல்லாருக்கும் மறுபடியும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். தூரமாக இருந்தால் 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், அப்படி பல டிஸ்டன்ஸில் எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வாகன வசதிகளும் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, அவங்கவுங்க டியூட்டிலாம் முடிச்சுட்டு வரவே சிலருக்கு 7 மணி ஆகலாம், சிலருக்கு 8 மணி ஆகலாம், ரொம்ப 8:30 மணிக்கு வருவாங்க. ஒரு தடவை ஒரு டைம் அன்எக்ஸ்பெக்டட் ஓவர் டைம் வந்துடும், அர்ஜென்ட் ஒர்க் வரும், எமர்ஜென்சி ஒர்க் வந்துடும். இப்படியாக பல தரப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லேட்டாக வர்றதுனால அவங்களுக்குலாம் வண்டி விட்டால் கூட அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா மறுநாள் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும். இங்கே சென்னையில் 3 மணிக்கு எழுந்துச்சி யாரும் வேலைக்கு போகிறாங்களான்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். அங்கே 3 மணிக்கு எழுந்துச்சி போகணும், பாத்ரூமில் லைனில் நின்று பாத்ரூமில் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சு எடுத்து 4-4:30 பஸ்ஸு போகும், 5க்கு 5:30 ஒருத்தர்கிட்டையும் கேட்டிங்கன்னா ஒரு டைம் சொல்லுவாங்க. அப்போ நைட்டெல்லாம் அவங்க சீக்கிரம் படுத்தா மட்டும்தான் மறுநாள் காலையில் எந்திரிச்சு அவங்க வேலைக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைங்க நிமித்தமாக நாங்கள் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த பைபிள் ஸ்டடி எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வாரமும் பைபிள் ஸ்டடி, பைபிள் பேசேஜ் நாங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம். எல்லோரும் படித்து
ப்ரிப்பேர் பண்ணி அவங்கவுங்க 1 or 2 பாயிண்ட்ஸு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சம்மரி பண்ணி நாங்கள் ஜெபிச்சு அந்த பைபிள் ஸ்டடி. அப்போ எல்லாருமே வசனத்தை படிக்கணும், எல்லாருமே ஷேர் பண்ணணும், எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் பேசின கருத்துக்களையும் வார்த்தைகளையும் ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் வேதாகமத்தை ஒரு அதிகாரமாக ஆதியாகமத்திலேருந்து படித்து இப்போ நாங்கள் 2 ராஜாக்களுக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ராஜாக்களை குறித்த சரித்திரங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்படியாக சாமுவேல், ஒவ்வொரு நபர்களாக படித்து இப்பொழுது ராஜாக்கள் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த படித்தமானது கடந்து போய் கொண்டிருக்கிறது. அது வியாழக்கிழமையில் நடந்துட்டுருக்கு. வெள்ளிக்கிழமையில் மாதத்தில் ஒரு முறை மந்த்லி ப்ரேயர் நடக்குது. முன்னாடி ஃபாஸ்டிங் ப்ரேயராக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வேலையெல்லாம் எல்லாரும் அவைலபிள் இல்லாததுனால மந்த்லி ப்ரேயராக நைட்டு ஈவினிங் டைமில் நாங்கள் மீட் பண்ணுறோம். மாதத்தில் ஒரு முறை சபையோட எல்லா ஊழியர்களுக்காகவும், சபையிலேருந்து வர எல்லாருக்காகவும், அந்த தேசத்துக்காகவும், எல்லாம் இந்திய தேசத்திற்காகவும், இந்திய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காகவும், வழிநடத்துகிறவர்களுக்காகவும், தேசம் தேவனை அறிந்து கொள்வதற்காகவும், எல்லா காரியங்களுக்காக ஜெப குறிப்புகளாக சொல்லி மாதத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சனிக்கிழமை ஆராதனை அங்கே நடைபெறுகிறது. எல்லாருக்கும் சண்டே தான் ஆராதனை இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த ரூம் அவைலபிலிட்டி மற்றும் எல்லாருடைய வேலை நிமித்தமாக பல சூழ்நிலையை கடந்து போகிறதுனால சனிக்கிழமையில் ஆராதனை கூட்டமானது நடைபெற்று கொண்டு விடுகிறது. மாலையில் 6:30. ஒருவேளை அன்றைக்கி பகலில் டியூட்டி இருந்தால் கூட மாலையில் அவங்க ஆராதனையில் பங்கு கொள்வதற்கும் வசதியாக மாலையில் இந்த ஆராதனை கூட்டம் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. வெறும் வர்ஷிப் மீட்டிங் மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து செகண்ட் செஷனில் காஸ்பல் மீட்டிங், சுவிசேஷ பகுதியும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு புதிதான நபர்களை அழைத்து கொண்டு வருவார். நாங்கள் வர நாட்களில் 3 நாள் நான் சொன்னாலே 3 டீம் கேம்ப் விசிட் போகிறதுல சந்திக்கிறதுல அழைக்கிற மக்களை ஒரு சிலர் வருவாங்க. புதிதான நபர்கள் இந்த சபை இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டு வருகிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுவிசேஷ கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஊழியத்தின் மூலமாக இந்த சபைக்கு கால் எடுத்து வைக்கிறவங்க ஒருவேளை அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேயாக இருக்கலாம், இல்லைன்னா அன்றைக்கி தான் அவங்களுடைய லாஸ்ட் டேயாகவும் இருக்கலாம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் மனசில் என்ன நினைக்கிறோன்னா, அதுதான் அவங்களுடைய லாஸ்ட் டே. அன்றைக்கி கடைசி வாய்ப்பாக இருக்கிற அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு அன்றைக்கி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒருவேளை இன்றைக்கி வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, 3ஆவது வாரம் ஆளை காணாமல் போயிடுவாங்க. எங்கன்னு கேட்டால் சைட்டு மாற்றிட்டாங்க, தூரமாக போட்டுருவாங்க, 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டுருவாங்க. அவங்களால வரவே முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் தொடர்ச்சியாக இந்த கேம்ப் விசிட் மற்றும் ஊழியங்கள் நடைபெறுவதனால ஒரு டீம் வெளியில் போவோம், இன்னொரு டீம் ஆண்டவர் கொடுப்பாங்க. ஒருத்தர் வெளியில் போவாங்க, இன்னொரு டீம் வரும். அது ஃப்ளோ நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக ஆத்துமாக்கள் வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க. ஒரு சிலர் கொஞ்ச நாள் இருப்பாங்க, 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம், எவ்வளோ நாள்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. வர்றவங்க எவ்வளோ நாள் இருக்காங்களோ தெரியாது. அதுக்குள்ளே அவங்கள சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எவ்வளோ முடியுதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து வர்றார். எனி டைம் அவங்கள ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, ஆஃப் ஷோர் போட்டுருவாங்க, தூர இடத்துக்கு போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை, கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் ஆண்டவருடைய வசனத்தையும் ஆண்டவருக்குள்ளாக உறுதியாக வைப்பதற்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதனால் அந்த ஊழியர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சில சமயங்களில் நானும் சோனியாவுமா சேர்ந்து குடும்பங்களை சந்திப்பதற்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். சில ஃபேமிலிஸ் இப்பொழுது முன்னேறி வர்றாங்க. அவங்களையும் போய் சந்தித்து அவங்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை அறிவிப்பதற்கும், பகிர்ந்து கொள்வதற்கும், அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அது சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவரை இந்த நாட்களில் ஏற்படுத்தி வர்றாங்க. அந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஸோ நான் எதுக்காக சொன்னேன்னா, ஓவராலாக நீங்கள் ஜெபிப்பதற்கும் தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சபையில ஜெபங்களிலே இந்த ஊழியங்களையும் நினைத்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தொடர்ந்துள்ள நாட்களில் அங்குள்ள ஊழியங்களுக்காகவும் அங்குள்ள திருச்சபைக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கி நான் உங்களோடு கூட சிந்திக்க வேண்டிய, பகிர்ந்து கொள்ள வேண்டிய டாபிக் என்னென்னா, கிவ் நோ பிளேஸ் டு டெவில், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிவ் நோ பிளேஸ் டு த டெவில், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஓகே, இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த 2 வசனங்களை சேர்த்து நாம் வாசிக்கும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது என்று சொல்லி இந்த வசனம் வாசிக்கிறது. இதை சொல்லி அந்த வசனம் வேற, அடுத்த வசனம் வேற இல்லை, அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் வரை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, அது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அது தனியப்படாவிட்டால் என்ன செய்கிறோம்? நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி வேதாகம வசனம் சொல்லுகிறது. பிசாசுக்கு நாம் எவ்விதமாக இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், பிசாசே என் இருதயத்திலவா, பிசாசே எங்கள் சர்ச்சுக்குள்ளவா, பிசாசே எங்கள் வீட்டுக்குள்ளவா நம்ம இன்வைட் பண்ணுவோமா? கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவனே நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய திருச்சபையிலும் அவனே உள்ள வரான். எப்படி உள்ள வர்றான் அப்படின்னு சொன்னால், நம்ம இடம் கொடுப்பதுனால. யாருடைய பங்கு அதிகமாக இருக்கிறது? நம்முடைய பங்கு அதில் இருக்கிறதா தான் சொல்லுது. பிசாசு டைரெக்டாக உள்ளே வர முடியாது, ஆனால் அவனுக்கு இடம் கொடுக்கறது யாரு? நம்ம தான். நம்ம இடம் கொடுக்கும்போது பிசாசு உள்ளே வருவதற்கு அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவன் உள்ளே வந்து என்ன செய்வான் அப்படின்னாக்கா, திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்போ அந்த பிசாசு எதுக்கு வர்றான் அப்படின்னா, உங்களையும் என்னையும் திருடுவதற்கு, உங்களையும் என்னையும் கொல்லுவதற்கு, உங்களும் என்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் திருடன், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறான் என்பதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிசாசு நாம் எவ்விதமாக இடம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், பிசாசுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்கும் போது பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். மறுபடியுமாக சொல்கிறேன், பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், பிசாசுடைய கிரியைகள், அவனுடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்கும் பொழுது நாம் பிசாசுடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆட்டோமேட்டிக்காக நான் முன்னதாகவே சொன்னது போல், அவனே உள்ளே வரமாட்டான், அவனே ஏதாயும் செய்யவே முடியாது. ஆனால் நாம் அக்செப்ட் பண்ணுறதுனால அவன் வெளியிலிருந்து நம்மளை தூண்டி கொண்டே இருப்பான், உந்தி கொண்டே இருப்பான். அதை செய், இதை செய், இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, நம்மளை என்ன செய்வான்? புஷ் பண்ணுவான். அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதுக்கு ஏமாந்து போய் பலியாக மாறுவோம் என்று சொன்னால், பிசாசுடைய கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. பிசாசுக்கு 4-வே ஹைவே தேவை கிடையாது. அவனுக்கு வந்து ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், சின்ன இடைவெளி கிடைச்சா போதும், ஒரு டோரில் இல்லைன்னா ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன கிராக்கு கிடைச்சா போதும். ஒரு சின்ன ஒரு கிராக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் ஈஸியாக என்ன செஞ்சுவான்? உள்ளே வந்து அவனுடைய வேலையை அவன் செய்வதற்கு காரணமாகிறது. அப்போ இந்த பிசாசு எதுக்காக வர்றான், ஏன் அவன் வர்றதுக்கு முயற்சி செய்கிறான்னா, ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்க்கையும் அழிப்பதற்காக வருகிறான். நம்ம முன்னாடி நம்ம வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 10:10. ஓகே, இங்கே 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று திருடன், அதாவது சாத்தான், அவன் எதற்காக வருகிறான். இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவர் உள்ளே வர்றதுனால என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு சாத்தானுடைய கிரியை பார்க்கலாம். சாத்தான் எதுக்காக வருகிறான்? திருடவும், ஃபஸ்ட்டு திருட வர்றான், டு ஸ்டீல். அடுத்ததாக கொல்லவும், அதுக்கப்புறம்
அழிப்பதற்காக வருகிறான். இதுதான் சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகம வசனம் சொல்லி. அவன் உள்ளே வந்துட்டான்னா நம்ம சின்ன கேப் கொடுத்தா போதும், உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவமாக்கி அழித்து போடுவதற்காக தான் அவன் உள்ளே வருகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் வருகிறார்? நானோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வருகிறார்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், டு கிவ் லைஃப், அவருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்லி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் எவ்வளவு தூரம் உள்ளே வருகிறான், பிசாசுக்கு எவ்வளவு தூரம் நாம் இடம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பங்களில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்குவது யார் அப்படின்னு சொன்னாக்க யாருன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம நிறைய நேரம் நினைப்போம், சாத்தான் என் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான், சாத்தான் என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். இல்லவே இல்லை. சாத்தான் உடைய பங்கு அதில் இருக்கிறது. ஆனால் யார் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம்? நாம் தான் அனுமதி கொடுக்கிறோம், நாம் தான் அதற்கு இடம் கொடுக்கிறோம். அதுதான் வேதாகம வசனம் சொல்லியது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அல்லது சாத்தானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனை விட்டு தூரமாக கொண்டு போவதற்கு அது வழியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே கணவன் மனைவியுள்ளாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அப்படி பிரச்சனை வரும்போது என்ன நடக்கிறது? சாத்தான் போய் கணவன்கிட்ட சொல்லுவான், மனைவி சொல்றதெல்லாம் ஏற்றுக்காத. மனைவி கிட்ட போய் சொல்லுவான், கணவன் சொல்றதெல்லாம் நம்பாத, இப்படி சொல்லிடுவான். அப்போ என்ன நடக்கிறது? சாத்தான் கணவனையும் ஏவி விட்டு விட்டான், மனைவியையும் ஏவி விட்டு விட்டான். இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? இவன் சாத்தான் கொடுக்கிற இந்த ஆலோசனைக்கு ஆம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டால் என்ன நடக்கிறது? சாத்தான் உள்ளே வந்து விடுகிறான். அவங்க 2 பேரும் என்ன சொல்லணும்? நோ சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? சாத்தான் உள்ளே வருவதற்கு அவர்களை அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். இவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா அவனால் ஒன்றுமே உள்ளே வர முடியாது, அந்த குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் சாத்தானுடைய ஆலோசனைக்கு அடிபணிந்து நாம் ஆம் என்று சொல்லிவிட்டால் நாம் என்ன செய்ய விடுகிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அவன் குடும்பத்துக்குள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தவனே அவனுடைய வேலை என்ன? அவன் திருடவும் கொல்லவும் அழிப்பதற்காக அவன் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நாசமாக்கி போடுறது தான் அவனுடைய வேலையாக இருக்குது. அப்போ பிசாசு நம்ம வெளியிலிருந்து தூண்டும் போது ஒன்றும் பொழுது அவனுடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது என்பதை விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு வெளியிலிருந்து நம்மை உந்திக் கொண்டே இருப்பான், புஷ் பண்ணி கொண்டே இருப்பான், நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அது மட்டும்தான் அவனுடைய வேலை. நம்மை கட்டாயப்படுத்தி அல்லது நம்மை ஃபோர்ஸ் பண்ணி பாவம் செய்ய வைக்க அவனுடைய பொறுப்பு கிடையாது. அப்படின்னா அப்படி சாத்தானுக்கு அதிகாரம் இருக்குன்னா எல்லா சபைகளிலும் அவன் உள்ளே புகுந்து, எல்லா குடும்பங்களிலும் உள்ளே புகுந்து அவன் எல்லா குடும்பங்களையும் எல்லா சபைகளையும் 2ஆக பிரித்து விடுவான். ஆகவே அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவனுடைய பங்கு அதில் இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி வேதாகம வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்தில் 1-2 எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். பிசாசுக்கு இடம் கொடுத்த ஒரு சில நபர்களை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி தான் அந்த அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 1 முதல் 7 வரை வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சாத்தானுக்கு ஏவாள் இடம் கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அங்கே ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க, தோட்டத்தில் இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற இந்த கனிகள் எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளையே சாகவே சாவாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு சொல்லியிருந்தார். ஆதாம் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளுக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 3வது அதிகாரத்தில் வரும் பொழுது, அப்போ இந்த தனிமையாக இருக்கும் பொழுது இந்த ஏவாளை சந்திப்பதற்காக சாத்தான் பாம்பின் வேடத்திலே உள்ளே வருகிறான். உள்ளே வந்து
நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை அங்கு ஏற்படுத்தினான். சாத்தானுடைய தந்திரம் என்ன என்று சொன்னால், முதலாவதாக சந்தேகத்தை உண்டாக்குவது. ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு சந்தேகத்தை எழுப்புவோம். ஆண்டவர் சொன்னாரா, சொல்லியிருந்தாரா, சொல்லியிருக்கிறார். நீங்க சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சாத்தான் ஒரு கொஸ்டினை கேட்பான். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக நேரங்களில் சொல்லுவதை நாம் கேட்க முடியாமல் போவதற்கான முதல் காரணம் சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்திக்கணும். இன்றைக்கு ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சாத்தானானவன் இந்த ஏவாளை பார்த்து முதல் கேள்வி கேட்டான், ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டான். அதற்கு அவன் சர்ப்பம் சொன்னது, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களை எல்லாம் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுக்கனியை புசிக்கும்போது அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்லி அந்த ஸ்திரீயானவள் சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை. 2வது சொல்ற காரியம் பொய் சொல்லும். ஆண்டவர் என்ன சொன்னாங்க, நீ சாப்பிட்ற நாளிலே சாகவே சாவாய் ஆண்டவர் சொன்னார். இவன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, சந்தேகத்தை ஏற்படுத்தினான். 2வது சொல்றான், சாகுற நாளிலே நீங்க சாகவே சாவதில்லை என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். சாத்தானுடைய 2 விதமான தந்திரங்கள் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, சந்தேகத்தை ஏற்படுத்துவான். நம்முடைய வாழ்க்கையில கூட ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இதை சொன்னாரா, இது ஆண்டவர் சொன்னாரா, இதை செய்ய சொன்னாரா, இது போகக்கூடாதுன்னு சொன்னாரா, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவாங்க. வேதாகம வசனம் தெளிவாக சொல்லியிருக்கோம், அதை பேசக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது. தேவனுடைய மனிதர்களோ வீட்டில் பெரியவர்களோ சொல்லியிருப்பாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில் சொல்கிற காரியம், இது சொன்னாரா, ஒரு சந்தேகத்தை ஏற்படுவார். 2வது அவன் செய்கிற காரியம் பொய் சொல்லுவான். நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் செய்யலாம், ஃப்ரீயாக நீங்கள் செய்யலாம், அவர் சொன்னால் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் தாராளமாக போங்க, நீங்கள் அப்படி பேசுங்கன்னு சொல்லி சாத்தான் என்ன செய்வான், பொய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளை 2 கிரியை அவன் செஞ்ச பொழுது ஏவாள் ஏமாந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். ஒருவேளை இப்படி ஒரு சிச்சுவேஷன் நினச்சிக்கோங்களேன். இப்போ 3 பேர் இருக்கிறாங்க, ஆதாம் இருக்காங்க, ஏவாள் இருக்காங்க, சாத்தான். 3 பேர் இந்த சம்பவத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்போ சாத்தான் வர்றாரு. சாத்தான் வந்துட்டு இந்த பிசாசானவன் ஸ்திரீ ஆனவளை பார்த்து சொல்கிறான், இப்போ நீங்கள் இந்த புசியை சாப்பிடுங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த ஏவாள் சொல்லியிருக்கலாம், இது ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் தொட மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும், இந்த சாத்தான் கனியை பறித்து அவங்க வாயில் போட்டிருப்பாங்களா, நடந்திருக்குமா? வாய்ப்பே இல்லை. சாத்தான் அப்படி பண்ண மாட்டான். அதுதான் சொன்னேன், சாத்தான் கட்டாயப்படுத்த முடியாது, ஆனால் ஏவிக்கொண்டே இருப்பான், தூண்டிக்கொண்டே இருப்பான். இதுதான் சாத்தானுடைய வேலை. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாவம் செய்வதற்கான எல்லா ஏவுதலையும் தூண்டுதலையும் உண்டாக்குவது சாத்தான் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அப்போ சாத்தான் நம்மை ஏவும் போது தூண்டி கொண்டிருக்கும் போது சாத்தானுடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க கூடாது. அவன் சந்தேகத்தை ஏற்படுத்தும் பொழுதோ அல்லது பொய் சொல்லும் போதோ நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கே ஏவாளை பார்க்கிறோம், அவன் சொல்லி வாயில பறிச்சு போடல, அவன் பொய் சொன்னதுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தினதற்கும் அவள் அடிபணிந்தால் கீழ்ப்படிந்தால் அப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே சாத்தான் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு எப்படி கிடைத்தது? இந்த ஏவாள் சாத்தானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தமாக அங்கு அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் உள்ளே புகுந்து விட்டான். உள்ளே புகுந்த அவனுடைய பெரிய நோக்கம் என்ன? பிசாசு எதற்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். என்ன நடந்தது தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே தள்ளப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய சுவாக்கியம் அவங்களுக்கு இருந்தது. ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய அன்பையும் அனுபவித்து கொண்டிருந்த அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாத்தான் அவர்களுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலையும் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் சாத்தான் என்ன செய்து விடுவான்? அழித்து போட்டு விடுவான். நீங்கள நானும் இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு, நம்முடைய பெயர் சொல்லப்பட முடியாத அளவுக்கு அழித்து போகக்கூடிய
திறமை படைத்தவன் தான் சாத்தான். ஆகவே நாம் விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் உள்ளே வருவதற்கு எந்த விதத்திலும் அனுமதி நாம் கொடுக்கக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு மார்னிங் எக்ஸாம்பிளில் கூட நம்ம பார்த்தோம் அனனியா சப்பிராள். இன்னைக்கு காலையில் குமாரவேல் அங்கிள் மெசேஜில் சொல்லிட்டு இருக்கும்போது கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு மாலையில் நம்ம பேசும்போது இதே டாபிக் இந்த சம்பவத்தை தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஆவியானவர் காலையில் அந்த காரியத்தை குறித்து கேட்கும்படியாக உதவி செய்தார். அப்போ காலையில் நம்ம கேட்டோம் அந்த அனனியா சப்பிராள் குடும்பத்தில் நடந்த காரியத்தை. அங்கேயும் சாத்தானுடைய ட்ரிக்கை நம்ம பார்த்தோம். என்ன செஞ்சா தெரியுமா? அவங்க 2 பேரும் நிலத்தை விற்றாங்க. நிலத்தை விற்ற பொழுது அவங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணாங்க, கணவனும் மனைவியுமாக சேர்ந்து தீர்மானம் பண்ணாங்க. எவ்வளவுக்கு விற்றோன்னு கேட்டால் இவ்வளவுக்கு தான் விற்றோம் அப்படின்னு சொல்லிடணும். ஒரு பங்கை அவங்களுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை மட்டும்தான் நாங்கள் விற்றோம், இதுதான் நாங்கள் விற்றோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆலோசனை பண்ணினார்கள். சாத்தான் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இது நல்ல ஆலோசனையாக இருக்கிறது. நம்ம 2 பேரும் சேர்ந்து அக்ரி பண்ணிட்டோன்னா வெளியில் யாருக்கும் தெரியாது, நம்ம ஆண்டவரை ஈஸியாக ஏமாத்திடலாம், நமக்கு வைக்க வேண்டிய பணத்தையும் நம்ம வச்சுக்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. ஆனால் ஆவியானவரை ஏமாற்ற முடியுமா? ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. ஒருவேளை ஏன் அவர்கள் விற்று கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் முந்தின அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். பர்னபாஸ் அவர்கள் தங்களுக்கு இருந்த நிலங்களையெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே கொண்டு வைத்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்கள். ஆண்டுடைய அப்போஸ்தலருடைய பாதத்திலே தங்களுக்கு இருந்த நிலங்களை எல்லாம் விற்று வைத்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனனியா சப்பிராள் நினைத்தது நல்லதுதான். ஆனால் தங்களுக்கென்று ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு உண்மையாகவே பேதுருவிடத்தில் சொல்லியிருந்திருக்கலாம், நாங்கள் கொஞ்சம் பங்கு எங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டோம், மிச்சத்தை தான் நாங்கள் ஆண்டவருக்கு கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அவர்கள் சாத்தான் அவர்களை ஏவினான் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் குயிக்காக நான் சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் போகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன்னை இருதயத்தை நிரப்பினதென்ன? அவங்க சாத்தான் அவங்களை நிரப்புவதற்கு அவங்க இடம் கொடுத்தார்கள். அனனியாவும் சப்பிராளும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இந்த சாத்தானுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும்படியாக ஒத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தானுடைய ஆலோசனைக்கு அவர்கள் இடம் கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? சாத்தானுடைய வேலை என்ன? திருடவும் கொல்லவும் அழிப்பது தான் அவனுடைய வேலை. இங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சொன்ன பொய் வார்த்தையின் நிமித்தமாக, சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் கணவனும் மனைவியும் அதே நேரத்திலே மரித்து போனார்கள். அவர்கள் கணவன் மரித்தது மனைவிக்கு தெரியாது, மனைவி மரித்தது கணவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சாத்தானுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் சாத்தானுடைய வேலை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவன் பெரிய மோளா கொட்டி மோளை அடிச்சுக்கிட்டு நான் வர்றேன்னு சொல்லிட்டுலாம் உள்ளே வர மாட்டான். சின்ன கேப் கிடைச்சா போதும், சின்ன கிராக்கு இருந்தால் போதும், ஈஸியாக உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டு நீங்களும் நான் இல்லாதது போல அழித்து நிர்மூலமாக்கக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு சாத்தான் வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். முதல் எக்ஸாம்பிளில் பார்த்தோம், ஏவாள் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, அவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக பாவம் செய்தார். இங்கு நம்ம வாசிக்கிறோம் அனனியா சப்பிராள் 2 பேருமாக சேர்ந்து இந்த நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி 2 பேரும் அக்ரி பண்ணி இந்த பொய்யை சொல்வது நிமித்தமாக, சாத்தானுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் பாவம் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த பூமியிலே இல்லாத அளவுக்கு தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சாத்தான் நுழைவதற்கு அநேக சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு. நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சாத்தான் உள்ள வரும் பொழுது நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி
வேதாகம வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மூணாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மூன்றாவது காரியம், தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று நாளாகமும் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமும் 21வது அதிகாரம் 1வது வசனம். ஓகே, இந்த பகுதியும் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி தான். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறேன். இங்கேயும் சாத்தான் தாவீதை ஏவி விட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த சூழ்நிலையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ ஏற்படவில்லை. ஆனால் தாவீது தன்னுடைய இருதயத்தில் நினைத்தான், இந்த இஸ்ரவேலை தொகையிட வேண்டும். இது யார் ஏவி விட்டது? சாத்தான் ஏவி விட்டான். ஆண்டவருடைய ஆலோசனை அல்ல, அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் கொடுத்த கட்டளை அல்ல, இங்கே சாத்தான் ஏவி விட்டான் என்று சொல்லி வேதாகம வசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சாத்தான் ஏவி விட்ட பொழுது தாவீது என்ன செய்தான்? அதை ஏற்றுக்கொண்டான், அதற்கு தன்னை கீழ்ப்படிந்து விட்டான். ஆனால் என்ன நடந்தது? யோவாபை போய் சொல்றார் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். இப்போ யோவாம் அவர் அந்த தளபதியாக இருக்கிறாரு, இராணுவ பட தளபதியாக இருக்கிறார். அவர் ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னார், ராஜாவே, இதை நாம் எதற்காக எண்ண வேண்டும்? எதற்காக தொகையிட வேண்டும்? இதுக்கு அவசியம் தானா? இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கே. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு 100 இடத்துலையே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நம்ம இதெல்லாம் எண்ண வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்த பிரகாரமாக இந்த யோவாம் தாவீதுக்கு ஆலோசனை சொன்னார். என்ன நடந்தது தெரியுமா? தாவீது ராஜாவாக இருப்பதனால அவருடைய பவரை யூஸ் பண்ணி தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி கொண்டு அந்த யோவாப் சொன்னதை கூட மீறி மறுபடியுமாக நான் சொல்கிறேன், நீ போய் தொகையிடுவான்னு சொல்லி சொன்னதை நிமித்தமாக தொகையிட்டான். என்ன நடந்தது என்று சொல்லி பின்னாக நாம் வாசிக்க போகிறோம். அருமையானவர்களே, இங்கே சாத்தானுடைய ஆலோசனைக்கு தாவீது இடம் கொடுத்து விட்டான். அவனை பின்னாடி இந்த ஏவி விட்டான். ஏவி விடுறது தான் சாத்தானுடைய வேலை. ஆனால் தாவீது அதற்கு கீழ்ப்படிந்து போனதுனால என்ன நடந்தது? அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலை கொள்ளை நோயை வரப்படினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இந்த தாவீது சாத்தானுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்ததுனால, சாத்தானுடைய ஆலோசனைக்கு அடிபணிந்தது நிமித்தமாக இஸ்ரவேலை அந்த நாளிலே 70,000 பேர் மடிந்து போனார்கள். சாத்தான் எதற்காக வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிப்பதற்காக வருகிறான். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் 70,000 பேர் அன்றைய தினம் மடிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, 3 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு முன்பதாக காண்பித்தேன். சாத்தானுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக, சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, சாத்தான் அவர்களுக்கு ஏவி விட்ட பொழுது அதற்கு அவர்கள் செவி கொடுத்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையை அவர்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சாத்தானுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை அவன் சின்ன பின்னமாக்கி விடுவான், அழித்து போடுவான், நிர்மூலமாக்கி போடுவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையையும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையும், என்னுடைய சபை வாழ்க்கையும், என்னுடைய சமுதாய வாழ்க்கையும் நிர்மூலமாக்குவதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே சாத்தானுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவதாக சொன்னேன், சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொன்னால் சாத்தானுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என் பொழுது நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். அப்போ சாத்தானுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொன்னால், யோவான் 1 யோவான் 3:15 நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 3:15 யோவான் 8:44 நீங்கள் படிங்க.
ஓகே. இங்கே நம்ம வாசிக்கிறோம் சாத்தானுடைய 2 குணாதிசயம் இந்த 44வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He was a murderer from the beginning. ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். உங்களை என்னையும் கொலை செய்வது ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவதுதான் அவனுடைய கிரியையாக இருக்கு. கொலை உணர்ச்சியை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக தூண்டுகிறவனாக இருக்கிறார். 2வது, அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பார்த்தோம், அவன் பொய் சொன்னான், அவங்க கீழ்ப்படிந்து ஏமாந்து போனாங்க. அனனியா சப்ராளுடைய வாழ்க்கையில அவன் அவங்களை ஏவி விட்டான், அவர்கள் ஏமாந்து போனார்கள். அடுத்ததாக தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்குற சாத்தான் உள்ளே புகுந்து அவன் என்ன செய்து விட்டான், சாத்தான் அவங்களை ஏவின பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிறான். அப்போ சாத்தானுடைய வேலை என்ன? பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். ஆதியிலே ஏவாள் ஏமாந்து போனான், அவன் முதல் சந்தேகத்தை ஏற்படுத்தினால். 2வது, பொய் சொன்னான், நீ சாகவே சாவதில்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் பொய் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்து விட்டார்கள், அந்த ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சாத்தானுடைய குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய் என்கின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னார். பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று பொருந்துகிறதாக இருக்கிறது. 1 யோவான் 3:8 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இவன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இங்கே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, 2வது காரியம், பாவம் என்று சொல்லி ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டாக பொதுவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தில் நம்ம வாசித்த யோவான்ல அவன் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். பொய் சொல்லுவது அவனுடைய காரியமாக இருக்கிறது. 2வது, அவன் மனுஷ கொலை செய்வது ஒன்றுமில்லாமல் அழித்து கொடுவது அவனுடைய வேலையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வது, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அப்ப அந்த பாவம் என்று சொல்லும்போது தவறான பார்வை, தவறான சிந்தனை, நம்முடைய கண், நம்முடைய வாய், நம்முடைய கை, நம் செய்கைகள், நம்முடைய கால்கள், இந்த 5 புலன்களினாலும் நாம் செய்கின்ற காரியங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, செய்யும் பொழுது, போகும் பொழுது, பேசும் பொழுது பிசாசானவன் உள்ளே வருவதற்கு அவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுமதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் செய்யும் பொழுது பிசாசுடைய கிரியைகளையும் தந்திரங்களையும் நாம் அறிந்து கொள்ளாமல் செய்வதனாலே பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் உள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறான், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். 3 உதாரணங்களை பார்த்தோம். 3 உதாரணங்களில் அவனுடைய நோக்கம் என்ன? முதல் உதாரணத்திலே ஆதாம் ஏவாளை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டான். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான். 2வது, அனனியா சப்ரா வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் உள்ளே வந்ததுனால 2 பேரும் ஸ்பாட் டெத், அந்த நொடிப்பதிலே மரித்து போனார்கள். 3வது, தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அங்கே இஸ்ரவேலர்கள் 70,000 பேர் மரித்து போனார்கள், மடித்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு, ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, நிர்மலமாக்கி போடுவதற்கு அவன் வழிவை. ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் செழிப்பு இல்லை, ஏன் என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை? காரணம், நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டோம். சாத்தான் உள்ளே வந்துட்டு அவன் கிரியை செய்கிறதெல்லாம் தந்திரமாக ஆலோசனை பண்ணி தந்திரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அவன் அழித்து கொண்டிருக்கிறான். புழி பூச்சியை அரிப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டே இருக்கும். நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கப்ப செல்ராஜத்தப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். செல்ராஜத்தப்பா சொன்னாங்க, ஸ்டீபன், என் கடையை நான் இடம் மாற்றினேன். ஏன்னு சொன்னேன். என்னன்னு சித்தப்பா, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டேன்.
கடையில் செல்லு 32 வருஷம் ஆச்சு, அந்த பில்டிங்கில் இருக்கிற செல்லு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாங்கி கடையில் அடுக்கி ஷோகேஸில் புது பொருளாக வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் அந்த செல்லு என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுருது. ஒரு நாள் 2 நாளில் அந்த பொருட்கள் எல்லாம் அந்த ஓட்டை கிட்டெல்லாம் ஆயிடுது, அரிசி பருப்பு எல்லாம் நாசமாகிடுதுன்னு சொன்னாங்க. அதே போல தான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கி போடுவோம். நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை அழித்து நாசமாக்கி நிர்மூலமாக்கி போட்டு விடுவோம். அப்போ சாத்தானுடைய கிரியைகள் என்னென்ன, அவனுடைய சாத்தானுடைய தந்திரங்கள் என்னென்ன, உபாயங்கள் தந்திரங்கள் என்ன, சாத்தானுடைய கிரியைகள் என்ன? அவன் பொய் சொல்கிறான், அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான், அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். உங்களையும் என்னையும் பாவம் செய்ய தூண்டும் பொழுதெல்லாம் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சரி, அப்போ நம்ம சாத்தான் உள்ளே அனுமதிக்க வேண்டாம், பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் சொல்லியாச்சு. 2வது சாத்தானுடைய தந்திரங்கள் என்னென்ன, அவனுடைய கிரியைகள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இந்த சாத்தானை எவ்விதமாக மேற்கொள்வது, வெற்றி கொள்வது என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம எல்லாருக்கும் கேள்வி வரும், இந்த சாத்தானை நான் எப்படி ஜெயிக்கிறது? இந்த சாத்தான் என்னுடைய வாழ்க்கையில் வர்றான், என்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறான், என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறான். இந்த தாவீதை ஏவி விட்டான், அவன் தோற்று போய் விட்டான். ஆதாம் ஏவாளை ஏவி விட்டான், அவர்கள் தோற்று போய் விட்டார்கள். அடுத்ததாக அனனியா சப்பராலை ஏவி விட்டான், அவர்கள் தோற்று போய் விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் அவன் ஏவிக்கொண்டே இருக்கிறான், நானும் தோற்று போய் கொண்டே இருக்கிறேன். நான் இப்படி செய்யக்கூடாது, நான் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். ஓகே, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ சாத்தான் நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்று சொன்னால் சப்மிட் டு காட், ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு நம்மை கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா என்ன? நம்முடைய சரீரங்களையும் நம்முடைய அவயவங்களையும் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கை உம்முடைய சித்தத்தை செய்யட்டும், என்னுடைய கண்கள் உம்முடைக்கு பிரியமானதை பார்க்கட்டும், என்னுடைய காது உமக்கு பிரியமானதை கேட்கட்டும், என்னுடைய கால்கள் உமக்கு பிரியமான இடத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். இப்படி என்று சொல்லி நம்முடைய காரியங்களை, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கென்று, தேவனுக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். அப்போ தேவனுக்கென்று நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக தந்திரங்கள் சாத்தான் கொண்டு வருவான், நிறைய ப்ராம்ப்ட் பண்ணுவான், அதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு, அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், நம்ம ஆசைகளை தூண்டி விட்டு கொண்டு இருப்பான். நாம் அதற்கு அடிப்பணியை விடக்கூடாது. கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ முதலாவதாக நம்முடைய சரீர அவயவங்களை எல்லாவற்றையும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி, டு ரெசிஸ்ட் த டெவில். பிசாசை நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து போராட வேண்டும். அவனை பார்த்து ஓடக்கூடாது, அவன் பின்னாடி வரட்டும் நம்ம முன்னாடி ஓடுறோம், அப்படி கிடையாது. அவனை எதிர்த்து போராட வேண்டும். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அடிப்படை நான் சொல்லிட்டு இருப்பேன். நீச்சலில் கடலில் இருக்கிற மீன், உயிருள்ள மீன் என்ன செய்யும்? எதிர் நீச்சல் போடும். அலைகள் ஓடி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் உயிருள்ள மீன் என்ன செய்யும்? எதிர்நீச்சல் போட்டு போராடி அந்த அலைகளை மேற்கொண்டு நீந்தி கொண்டே இருக்கும். ஆனால் செத்த மீன் என்ன செய்யும்? அலை போகிற போக்கில் அது போய்கொண்டிருக்கும். அதாவது நீந்தி எதிர்த்து போராட முடியவில்லை. எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உயிருள்ள மீன்களை போல நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? சாத்தானுக்கு எதிர்த்து போராட வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். உயிருள்ளவர்களாக, உயிருள்ள விசுவாசிகளாக நீங்களும் நானும் போராடும் பொழுது என்ன செய்ய முடியும்? சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அருமையானவர்களே, இந்த சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் 2 விஷயம். ஒன்று, நம்முடைய அவயவங்கள், சரீரங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கண், பார்வை, பேச்சு, நடக்கை, செய்கைகள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதை விரும்புகிறாரோ, எதை எதிர்பார்க்கிறாரோ, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து செயல்படும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். 2வது காரியம், நம்ம
அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உயிருள்ள மீன்களைப் போல எதிர்நீச்சல் போட வேண்டும். அந்த சாத்தானை எதிர்த்து போராட வேண்டும். வசனங்களை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சோதனை வந்ததுதான். 3 முறை வந்த பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டே அவர் அந்த சாத்தானை ஜெயித்தார் என்று சொல்லி மத்தேயுல நம்ம வாசிக்க முடியும். ஆக வேத வசனங்களை நாம் கையில் எடுத்தவர்களாக அந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆக இப்படியாக விசுவாசிகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் சாத்தானுக்கு இடம் விடாமல் இருக்க வேண்டும். அவிசுவாசிகளாகிய தேவனை எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறான்? நாம் பிறக்கும் போதே பாவிகளாக பிறக்கிறோம். பிறக்கும் பொழுதே ஒரே மனிதனுடைய கிரியைகளினாலே பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. நாம் ஆதியாகமத்தில் பார்த்தோம் இல்லையா? ஆதியாம் ஏவாளுடைய அவர்கள் செய்த தவறு நிமித்தமாக பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ரோமர் எழுதின ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியுமாயினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டார்கள். அப்படி என்று சொன்னால் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்தில் பிரவேசிக்கப்பட்டது. இந்த பிசாசானுடைய தந்திரத்தின் நிமித்தமாக அவனுடைய ஆலோசனைக்கு அந்த ஏவாள் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. மனுஷன் பாவ சுபாவத்திலே பிறக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே பிறக்கிறான். பாவத்தை உடைய மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு மனிதனும் பாவ சுபாவத்தோட இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆக்கினைக்கு ஏதுவான சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறான். ஆனால் என்ன நடந்தது? அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியினாலே பாவம் பிரவேசித்தது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அந்த ஒரு மனிதர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில மரித்தது நிமித்தமாக அவருடைய கீழ்ப்படியினாலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில் வாசித்தது போல அவர் தம்மை தாமே சிலுவையின் மறையென்ன பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார், அவர் கீழ்ப்படித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய கீழ்ப்படிதினாலே, அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக பிதாவுடைய சத்தத்திற்கும் அவர் கீழ்ப்படிந்ததினாலே, என்ன நடந்தது? அநேக நீதிமான்களாக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நாம் நித்தியமான ஆக்கினைக்கும் மரணத்திற்கும் பாத்திரவான்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த பாவ ஆக்கினையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்? சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எப்படியாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது? எப்படியாக நமக்கு மறுவாழ்வு கிடைக்கிறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அருமையானவர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருப்பான். பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நாம் இந்த நாளிலே ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர், நீர்தான் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய இரட்சகர் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நீர் எனக்காக மரித்தீர், நீர் என்னுடைய பாவத்துக்காக எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல, நான் நிற்க வேண்டிய இடத்துல எனக்காக நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர்,
மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தீர் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் அதை நம்பும் பொழுது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே வருகிறார். அவர் உள்ளத்திலே வரும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். பரலோகத்துக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஆண்டவர் ஏற்படுத்தி விடுகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவே ரச்சனை நாள், இதுவே அனுகிரகமான நாள். இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய காரியம் அல்ல. ஆண்டவரை, நான் ஒரு பாவி, எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக நீர் மறித்து எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அவர் உங்களுடைய இருதயத்திலே வருவார், அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் மறித்தாலும் அல்லது இன்றைக்கு இரவில் ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் நாம் அவரோடு கூட எடுத்து தள்ளப்படுவோம் என்கின்ற பெரிய ஸ்லாகத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். உங்களுடைய பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் பொழுது நித்தியமான பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் பங்காளிகளாக மாறுகிறீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த நாளிலே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இல்லது இந்த ஒளிபெருக்கியின் வாயிலாக யாராவது கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த அன்புள்ள ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். விசுவாசிகளாக நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம், பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அவன் மிக தந்திரமானவன். மிக தந்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் வருவான். சின்ன கேப் கிடைச்சா போதும், பெரிய 4-வே ட்ராக்கோ 3-வே ட்ராக்கோ அவனுக்கு தேவையில்லை. சின்ன கேப், சின்ன கிராக் கிடைச்ச போதும் உள்ளே வந்துடும். நீங்களும் நானும் அறியாத விதத்தில் அவன் உள்ளே வந்து கிரியை செய்து நம்மை அழைத்து போடுவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்கும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டவரை சுத்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். இந்த ஆண்டவருக்கு நாம் நம்முடைய உள்ளத்திலே இடம் கொடுப்போம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நான் 2 காரியம் செய்ய வேண்டும். என்னென்ன? ஒன்று, நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படைய வேண்டும். நம்முடைய சரீரங்களை முழுவதுமாக ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உயிருள்ள மீன்களைப் போல எதிர்நீச்சல் அடிப்போம் என்று சொன்னால், சாத்தானுக்கு எதிர் நிற்போம் என்று சொன்னால் அவன் நம்மை எதிர்கொள்ள மாட்டான், நம்மை விட்டு அவன் ஓடி போவான். அப்படியாக நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகாரம் நேசிக்கிற நம்பி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கர்த்தா, இந்த அருமையான நாளுக்காக நம்பி துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற நம்பி. இந்த நாளை இந்த மாலைகளை கொடுக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய திருப்பதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற உங்களுடைய சிஷ்யர்களுடைய பாடலை பாடவும் தேவன் நம்மை கிருபை பாராட்டி கர்த்தாவே. அப்படியே உங்களுடைய தாசரின் மூலியமாக ஆவியான எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகள் நம்பி துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற நம்பி. நாங்கள் எழுத பார்த்தோம்னா பிசாசுக்கு இடப்படாமல் இருக்குன்னு சொல்லி அந்த தலைப்பில் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்குன்னு சொல்லி நாம் பார்த்தோம். பிசாசம் இருப்பதை பார்க்கும்போது அவன் திருடவும் சொல்லவும் வருகிறோம், அடிக்கவும் வருகிறான் சொல்லி நான் பார்த்தோம். நான் பார்க்கும்போது அவன் எப்படிப்படும் சொல்லி பார்க்கும்போது அவன் அழிக்கக்கூடியவனாக இருக்கான்னு சொல்லி நான் பார்த்து தேவையாகவே திருடவும் சொல்லவும் அடிக்கவும் வருகிறான், வேறு உங்களுக்கு வராமல் சொல்லி பார்த்தோம். கேள்வி விசாசனத்துக்கு நாம் பார்க்கும்போது அவன் அடிக்கக்கூடியவனா இருக்கான்னு பார்க்கிறோம். எக்ஸாம்பிளாக பார்க்கும்பொழுது ஆதி ஆகத்தில் பார்க்கும்பொழுது பாவம் செய்தவர்களாக இருக்கான்னு பார்க்கிறோம். ஜீவன் இழந்தவர்களாக இருக்குது, வேதத்தோட்டத்தை விட்டு தோட்டமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே அப்போஸ்தலரை பார்க்கும்பொழுது உடனே அவசரத்தை பார்க்கும்போது பொய் சொன்னான்னு பார்க்கிறோம். அப்படியே அவர்கள் இத்தகைய உயிரிழந்தவர்களாக அவர்கள் செத்துமானு பார்க்கிறோம். தாங்கி பார்க்கும்பொழுது விசாசனம் நம்முடைய இதயத்தை என்னன்னு சொல்லி பார்த்தது வழக்கம் பார்த்து நாம் பார்த்தோம். விசாசனம் நமக்கு இடர்படுத்தினாலும் தேவை, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தேவை, அவங்க வித்தியச்சோட இழந்தவர்களாக தேவையாக தேவன் அவங்க அடிக்கிறது நாம் பார்க்கறது தேவையாக விசாசனம் இடம் இருக்காமல் இருக்க வேண்டும் சொல்லி நாங்கள் பார்த்தோம் தேவையாக தேவை. நாங்கள் பார்க்கும்பொழுது தேவை நாங்கள் தேவனுக்கு எதிர்த்து தேவை, தேவனுக்கு கீழ்படுத்தவர்களாக ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் சொல்லி பார்த்தது. விசாசனம் நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் சொல்லி நாம் பார்த்தோம். அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் தேவை, உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவை, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க தேவை, நாங்கள் கீழ்படுத்த வாழ்வோம் தேவை. விசாசம் நாங்கள் எதிர்த்து நிற்கவும் தேவை.
இருக்க தேவன் நம்மை கிருபை பாராட்டணும். ஏற்றுக்கொள்ளாத யார் மனசாக அவங்க ஏற்றுக்கொள்ள தேவன் நம்மை கிருபை பாராட்டணும். நான் இருக்கிறோம் வேக ஆவியானவர்களையும் வெவ்வேறு மூலமாக நீர் இந்த நாளில் பேசின வார்த்தைகள் வேக அவர் எடுத்து பயன்படுத்தினார். அவர் இருக்கும் இடத்திலே அநேக இடத்திலே அங்கே புனித செய்யவும் தேவையும் தேவனுடைய வார்த்தையை சுரவும் பிரசங்கிக்கவும் தேவனுடைய பாராட்டுகள் அதிக இடத்திலே அவர் எடுத்து பயன்படுத்தும் தேவனை உதவி செய்ய நாள் முழுவதும் வழிநடத்துவதற்கான பெருமை இருக்கிறோம். வருகிற நாட்டில் நடக்கிற மொழிகளின் கூடவே தேவன் தம்மை ஆசிரியர் நீர் வழிநடத்துவதற்கான மீட்பரும் அருமை இயேசு கிறிஸ்து இனியாமல் நிலவட்டும் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.